அப்பா, நம்ம போட்ட வீடியோக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரிண்டரோட டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் சொல்லிக் குடுக்குறீங்களா? சரி வா, சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட்டு லேப்டாப்க்குள்ள உனக்கு எந்த ப்ரௌசர் உனக்கு தேவையோ, அந்த ப்ரௌசருக்குள்ள போய்க்கணும். நான் வந்து பிரேவ்க்குள்ள போறேன். பிரேவ்க்குள்ள போயிட்டு, உனக்கு எந்த மாடல் வேணுமோ, அந்த மாடல டைப் பண்ணிக்கணும். L3210 டிரைவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிக்கனோனே ஃபர்ஸ்ட்ல வரது, அதாவது எப்சனோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போய்க்கணும். epson.co.in தான் எப்சனோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அதுக்குள்ள போய்க்கணும். அதுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் லோட் ஆகுது. அதுக்கப்புறம் டிரைவர்ஸ்குள்ள போணும். டிரைவர்ஸ்குள்ள போயிட்டு, பிரிண்டர் டிரைவர் வேணும்னா, பிரிண்டர் இத செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்கேனர் டிரைவர் வேணும்னா, இத செலக்ட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு நம்மளுக்கு பிரிண்டர் டிரைவர் தான் வேணும். அதனால இதுக்குள்ள போறோம். போயிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு, இந்த செக் பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு, டவுன்லோட் குடுத்தோனே டவுன்லோட் ஆயிடும். சேவ் பண்ணிக்கணும். டவுன்லோட் ஆயிட்டிருக்கு. முடிஞ்சிச்சு. இப்ப அத ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணணும். இது வந்து எஸ் குடுக்கணும். எஸ் குடுத்துட்டு, இதில 2 செக் பாக்ஸ் இருக்கு. இந்த பிரிண்டர் வந்து டிஃபால்ட்டா எப்ப பிரிண்ட் குடுத்தாலும் இது வரணும்னா, இந்த செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ எப்சன்லேருந்து ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆவுது. அந்த அப்டேட் உனக்கு வேணும். அந்த இன்டிமேஷன் வேணும்னா, இத செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2மே செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்புறம் ஓகே குடுக்கணும். அப்புறம் ஓகே. அப்புறம் இதில வந்து அக்ரீன்னு குடுக்கணும். கொஞ்சம் ரன் ஆகும். முடிஞ்சிச்சு. இப்போ வந்து எதையாச்சு ஒரு டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் குடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். வந்து நம்ப டெஸ்ட் பிரிண்ட்டே குடுத்து பார்ப்போம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.